பேசும் படங்கள் நாம இப்ப பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா அன்பே சிவம் ரிலீஸ் ஆன போது வணிக ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடையல. ஆனா மக்கள் இப்ப வந்து அது ஒரு கல்ட் கிளாசிக் மூவியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தை வந்து சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. சுந்தர் சி எடுத்த படத்திலே மிகவும் வித்தியாசமான படமா இது வந்து இருக்குங்க. இந்த படத்துல நம்ம அதிகம் கவனிக்கப்படாத விஷயங்களை வந்து அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அன்பே சிவம் கமல் சாருடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நேம் நல்ல சிவம். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்வாதியா, ஒரு நாத்திகவாதியா, வீதி நாடகத்தின் மூலமாகவும் விழிப்புணர்வு, ஒரு கம்யூனிஸ்ட் விஷயத்தை வந்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவர். நம்மளுடைய மாதவன், அவருடைய நேம் பாத்தீங்கன்னா அன்பரசு. அவர் வந்து கம்யூனிசம்ன்றது ஒரு விஷயமே கிடையாது, அது எப்பயோ உடஞ்சு சுக்குநூறா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு குவைட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மனுஷன். இவங்க 2 பேருடைய ஜர்னி புவனேஸ்வர் டு சென்னை, அங்க போற பயணம், அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், இதுதான் அந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி கூட சொல்லலாம். நான் வந்து அதில் முதல்ல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அன்பே சிவம்ன்ற டைட்டில். அந்த டைட்டில் எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஒரு நாத்திகவாதி. ஸோ வந்து அந்த த்ரூ அவுட் மூவிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கமல் சார் வந்து நல்லா தான் சொல்லியிருப்பாங்க, அவருடைய மூவி நேமும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா ஒரு நாத்திகவாதிக்கு சிவன்ற விஷயம் பிடிக்காது. ஸோ அவருக்கு பிடிக்காத அவர் நேம்ல இருக்கக்கூடிய சிவத்தை எடுத்தோம். அன்பரசு பார்த்தீங்கன்னா சில காட்சியில், அதாவது மாதவன் சொல்லியிருப்பார், எனக்கு அன்பரசுன்ற பேர் பிடிக்காது, எனக்கு அன்புன்னு பிடிக்காது, அதனால ARS அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த அவர் நேம் இருக்கக்கூடிய அன்பையும் எடுத்து இவர் நேம் கடைசி இருக்கக்கூடிய சிவத்தையும் எடுத்து அன்பே சிவம் அப்படின்னு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வேற ஒரு கோணத்தை வந்து யோசிக்கும் போது எனக்கு இது தோணுது. ஒரு 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய ட்ரெஸ் கலர். அந்த த்ரூ அவுட் மூவிலும் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக்காக இருக்கும், ஒன்று ரெட்டாக இருக்கும். ஒரு ரெட் மூலமா நான் ஒரு கம்யூனிஸ்ட் வாதி அப்படின்றத வந்து த்ரூ அவுட் மூவியும் அவர் சொல்லலனாலும் அவர் ட்ரெஸ் கலர் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த செகண்டரி பார்த்தீங்கன்னா பிளாக், நான் ஒரு நாத்திகவாதி அப்படின்றத வந்து அந்த மூவி ஃபுல்லாக வந்து நம்மகிட்ட வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாத்திகவாதிக்கு வெவ்வேறு மதத்தை சேர்ந்த 3 பேருடைய ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்குது அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. எப்படின்னா, கமல் சார் ஒரு நாத்திகவாதி, நாசர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மதத்தை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்து மதவாதி அவர். 2வது பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும்போது அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு மதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின். அப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ட்ரூப்ல இருக்கக்கூடிய கமல் சாரை ஒன் சைடா லவ் பண்ணக்கூடிய மெகனீசா. இப்படி வெவ்வேறு மதத்தை சேர்ந்த 3 பேருடைய தாக்கமும் ஒரு நாத்திகவாதிக்கு எப்படி இருக்குன்னு அந்த படம் பேசியிருக்கும். அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல வீதி நாடகம் நடத்தணும், அதுக்கு வந்து பணம் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து எப்படிதான் பணத்தை ரெடி பண்ணான்னு சொல்லும்போது அந்த படத்தோடைய ஹீரோயின் கிரண் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த படத்தை வந்து நான் தரேன், ஒரு 18,000 ஆகுமா, நான் தரேன்னு. நீ எதுக்கு தரணும்? இல்லை நீங்க வரைஞ்ச ஓவியத்தை வந்து நான் indianfood.com வெப்சைட்ல விற்றேன், அவங்க 20,000 கொடுத்து வாங்கிட்டாங்க. 20,000 சொல்றேன், அப்புறம் 18,000 தான். இல்லை நான் அந்த படத்தை விற்றேன்ல, ஸோ 10% கமிஷன் எனக்கு வேணும் அப்படின்வாங்க. அந்த 10% கமிஷன் எங்க வந்து சிங்க் ஆகும்னா, கமல் சார் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த மதர் சொல்லுவாங்க, இவர் பிழைக்கிறதுக்கு 20% தான் சான்ஸ் இருக்குன்னு. அப்போ வந்து நாசர் சார் வந்து என்ன சொல்லுவாருன்னா, கமல் சார் காதல் சொல்லுவார், கேட்டியா நீ பிழைக்க வந்து 10% தான் சான்ஸ் இருக்கானோன்னு. சந்தான பாட்டி சொல்லுவார், இல்லை 20%, எதுக்கு நம்ம வந்து அந்த 10% கொடுக்கணும், 10% நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் இது எங்க வந்து பாக்குறேன்னா, ஒரு வியாபாரி துவத்தையும் பாக்குறேன். வியாபாரியும் எந்த ஒரு விஷயம் ஆனாலும் ஒரு லாபத்தை முன்னிறுத்துறான், ஒரு 10%. அவனுடைய பொண்ணு வந்து பார்த்தோன்னா ஒரு 10% லாபம் வேணும் அப்படின்னு வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு வியாபார துவத்தை வந்து நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருப்பாரு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதை வந்து ரிகவர் ஆகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அன்பே சிவம் பாட்டு ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து அவர் சர்ச்சுக்கு போவார். நான் கூட நினைச்சேன்னா சர்ச்சில் போய் கும்பிட போறாரு, ஒரு நாத்திகவாதின்னு சொல்லிட்டு எப்படி சர்ச்சில் போய் கும்பிட போறாரு அப்படி யோசிச்சிருப்பேன், ப்ரே பண்ண போறான்னு யோசிச்சிருப்பேன். அவர் வந்து முட்டி போட்டுட்டு ஒரு சின்ன சலாமும் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி இப்படி காட்டுவாரு. அப்போதான் தெரியும் அது வந்து அந்த சர்ச்சில் இருக்கிற இயேசுவை பார்த்து சொல்லியிருக்க மாட்டாரு, அங்கே ப்ரே பண்ணிருக்கக்கூடிய மதரை பார்த்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா தெரியும். அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் சுனாமி பத்தி பேசியிருப்பாரு. சுனாமி நடந்தது அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சுனாமிலாம் நடந்தது. பட் சுனாமி பத்தி ரொம்பவே அழகா பேசியிருப்பாரு. அப்படி ஒரு சுனாமி அது மாதிரி ஒரு பெரிய அலையில தான் வந்து எங்க அப்பா இருந்தாருன்னு சொல்லி எல்லா விஷயத்திலுமே ஒரு காமெடியில ஒவ்வொரு விஷயத்தையும் டக்குன்னு அடிச்சிருப்பாரு, நம்ம கிட்ட புரியுற மாதிரி ரொம்ப ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா, மாதவன் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, கமல் சாரை கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய கல்யாணத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. அப்பதான் தெரியும் கமல் சாருக்கு, நான் லவ் பண்ண பொண்ணு தான் வந்து மாதவன் கட்டிக்க போறாருன்னு தெரிஞ்சு. அப்ப நாசர் சார் என்ன சொன்னார், காலில் விழுந்து கெஞ்சுவாரு, என்னுடைய பொண்ணு வாழ்க்கை வந்து எனக்கு வேணும், தயவுசெய்து உனக்கு பிடிக்கல, நீ விட்டுட்டு போயிடும், உனக்கு எவ்வளோனா பணம் தரான்னு. ஒரு கம்யூனிஸ்ட் வாதியா அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு பணம்லாம் வேணாம், நான் கேட்ட ஊதிய உயர்வு தொழிலாளர்களுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு.
அப்போ வந்து அவரும் கொடுத்துருவாரு. அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார் நாசர் சார், இதுக்கப்புறம் நீ தொழிலாளர் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஹீரோ தான் அப்படின்னு ஒன்று, பேசாம நீ அப்படியே அரசுக்கும் போயிடானோடனே எனக்கு அதெல்லாம் நாட்டம் கிடையாது, நான் ஒரு டூல் மாதிரி, சுத்தி எடுத்து ஆணி அடிச்சதும் ஓரம் வச்சிருவாங்க, கதிர் எடுத்ததும் அருவா எடுத்து ஓரம் வச்சிருவாங்க, அது மாதிரி தான் நானுவாரு. ஸோ அவர் அந்த சொன்ன டைலாக் எதை குறிக்குன்னா, கம்யூனிஸ்ட் கொடியில பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியும் ஒரு அருவாவும் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அந்த படத்தை அவர் சொன்ன வருஷத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்படி த்ரூ அவுட் மூவில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்பவே இருக்கும். ஸோ இது மாதிரியான நல்ல படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஸோ கமல் சார்ட்ட நான் கண்டிப்பாக கேட்கக்கூடிய விஷயம், இது மாதிரியான ஒரு படத்தை வந்து திரும்பவும் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க அப்படிதான். என்கிட்ட யாராவது வந்து இந்திய சினிமாவில் ஒரு தரமான சினிமா ஏதாவது நேம் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, நான் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடிய முதல் படம் அன்பே சிவம். ஸோ இந்த படத்தை பாருங்க, நிச்சயமா நான் சொன்ன சில விஷயங்களை கவனிங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இதான் நம்ம கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.